Hi friends. So last video நம்ம brew யூஸ் பண்ணி என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். ஸோ ஜென்ரலாக நம்மளுக்கு இருக்கிற ஒரு கொஷின் வந்து இதை வந்து GUI-ல பார்க்க முடியுமா, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸில் பார்க்க முடியுமா அப்படிங்கிறது தான். ஸோ ப்ரூவுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா Cakebrew அப்படின்னு சொல்லி இருக்கு. ஓகேங்களா? ஸோ அது என்ன, அது எப்படி யூஸ் பண்ணலாம், அதில் இருக்க அட்வான்டேஜஸ் என்ன, ஸோ அது எப்படிலாம் வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ நான் என்னோட டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ரைட், இப்போ நான் என்ன பண்ணுறேன், brew install Cakebrew அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக Cakebrew அப்படிங்கிறது வந்து இவங்க டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க அஃபிஷியலாகவே. பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இப்போ இருக்கிற மேக் ஓஎஸில் இது ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்குது. ஸோ மேபி நம்ம ஃபியூச்சரில் வரக்கூடிய அப்கிரேடட் ஓஎஸில் வந்து மேபி இது ஒர்க் பண்ணாமல் கூட போகலாம். ஓகேங்களா? பட் டில் டேட் இது வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், என்னோட Cakebrew அப்படிங்கிறத என்னோட ஆப் அப்ளிகேஷன் இதுலேருந்து நான் எடுக்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து வெளியிலேருந்து டவுன்லோட் பண்ணது அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து இதுக்கு பெர்மிஷன் எனேபிள் பண்ணணும். ஸோ நான் என்னோட செட்டிங்ஸ்க்கு போகிறேன். ஸோ செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசியில் போயிட்டு ஓப்பன் எனிவே அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ நான் அலோவ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த Cakebrew அப்படிங்கிறது ஒர்க் ஆகிடுச்சு. ஓகேங்களா? சூப்பர். ஸோ இப்போ இது லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது Cakebrew அப்படிங்கிறது என்னன்னா, ஜென்ரலாக நம்ம brew யூஸ் பண்ணி என்னெல்லாம் வந்து நம்ம டிபெண்டன்சிஸோ இல்லை ஒரு ஃபார்முலாவோ இல்லை என்ன சொல்கிறது ஒரு அப்ளிகேஷனோ நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதில் என்னென்னலாம் இருக்குது, லிஸ்ட்டில் என்னென்ன இருக்குது, ப்ளஸ் வந்து நம்ம ஏதாவது புதுசாக ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா அதில் brew கமாண்ட் யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறீங்களா. ஸோ அதவே வந்து ஒரு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸில் இதே brew-வை நம்ம யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதா பார்த்தீங்கன்னா இந்த Cakebrew அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், என்னோடது லோட் ஆகிடுச்சு. இதில் பாருங்கள், என்னோட சிஸ்டமில் இப்போ லோட் ஆகிருக்க ஃபைல்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா Cakebrew, Firefly அண்ட் விஷுவல் ஸ்டுடியோ கோட். இது நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம இன்ஸ்டால் பண்ணது கரெக்டுங்களா. விஷுவல் ஸ்டுடியோ, Firefly ப்ளஸ் இந்த வீடியோவில் நான் Cakebrew இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் என்னோட டிபெண்டன்சிஸ் பாருங்கள், இந்த ஃபார்முலாவில் நிறைய இருக்குது, பட் நான் எதுவுமே இன்ஸ்டால் பண்ணலை. ஸோ அதை நம்ம இங்கே கூட பார்க்கலாம். brew list அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ பாருங்கள், ஃபார்முலாவில் எதுவுமே இல்லை. பட் என்னோட casks-ல வந்து பார்த்தீங்கன்னா 3 casks, அதாவது 3 அப்ளிகேஷன்ஸ் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். கரெக்டுங்களா? ஓகே. ஸோ சரி, இப்போ இதை வச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, இப்போ நான் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன இன்ஸ்டால் பண்ணலாம், உதாரணத்துக்கு ஹெச்டாப் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஹெச்டாப் அப்படின்னு கொடுத்தா ஆக்சுவலாக இது அப்ளிகேஷன் கிடையாது, பட் இது வந்து ஒரு ஃபார்முலை மாதிரி தான், நான் ஒரு டிபெண்டன்சி தான், இது ஒரு கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா? ஸோ நான் இதை இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக நம்ம இதை கிளிக் பண்ணிட்டு இங்கே ப்ளஸ் அப்படிங்கிற சைன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஹெச்டாப் அப்படிங்கிறது இங்கே இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நம்ம கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸில் கொடுக்கும்போது நமக்கு பேக்ரவுண்டில் என்னெல்லாம் நடக்குது, அதாவது ஒரு பைட்ஸ் டவுன்லோட் ஆகுது, ப்ளஸ் அது வந்து எப்படி இன்ஸ்டால் ஆகுது அப்படிங்கிறதுலாம் நமக்கு காமிக்கும். பட் இது GUI அப்படிங்கிறதுனால ஜென்ரலாகவே இது நமக்கு காட்டாது. ஸோ அதனால் அந்த பேஜ் முடிஞ்சுட்டு ஃபைனலாக வந்துருச்சு. ஸோ ஹெச்டாப் அப்படிங்கிறது இன்ஸ்டால் ஆகிடுச்சு அப்படின்னு நமக்கு தெரியுது. ஓகேங்களா? ஸோ இது வந்து இப்போ லோட் ஆகும் கொஞ்சம் நேரத்தில். ஸோ நம்ம இந்த இன்ஸ்டால் அப்படிங்கிறதுல போனோம்னா பாருங்கள், இப்போ ஹெச்டாப் அது கூட அதோட டிபெண்டன்சி ஃபைலாக என்கர்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு டிபெண்டன்சி ஃபைலும் டவுன்லோட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து நமக்கு ஒர்க் ஆகும். ஸோ இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் இல்லை அன்இன்ஸ்டால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா brew கமாண்டுக்கு இங்கேருந்தே நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் தேடி தான் போய் பண்ணணும் அப்படிங்கிறதுல இதில் அவசியமே கிடையாது. ஸோ நீங்கள் இங்கேருந்தே என்ன பேக்கேஜ் ஆர் என்ன கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் வேணுமோ இல்லை என்ன அப்ளிகேஷன் வேணுமோ நீங்கள் இங்கேருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட brew ஸ்டேட்டஸ் வந்து எப்படி இருக்குது, எப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்கு, சப்போஸ் எதாவது கிராஷ் ஆகிடுச்சா அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரீவியஸாக நான் வந்து ட்ரை பண்ண ஒரு டிபெண்டன்சி ஃபைல், பட் அதில் வந்து சில லிங்க்ஸ் வந்து மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா brew cleanup அப்படிங்கிற கமாண்டை யூஸ் பண்ணி என்னை கிளியர் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் பாருங்கள், நான் brew cleanup அப்படிங்கிறத கொடுத்துட்டு நான் என்னோட brew வந்து நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். ஃபைன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அப் ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போ இந்த டாக்டர் ரன் பண்ணுறேன் இந்த டூல். ஓகே. ஸோ சிஸ்டம் இஸ் ரெடி டு brew. ஓகே. ஸோ ஃபைன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது பக்காவாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நீட்டாக ஒர்க் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் நான் என்னங்கிறத பார்க்குறதுக்கு தான் இந்த Cakebrew அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாகவே நம்ம எப்படி GUI-ல அப்டேட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இங்கே அப்டேட்டுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாகவே இங்கிறதே ஹோம் brew-வை நீங்கள் அப்டேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஃபைன். ஸோ அவுடேட்டடாக நீங்கள் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் அதையும் அப்டேட் பண்ணுறதுக்கு நீங்கள் இங்கேருந்து பார்த்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா?
ஃபைன். இப்போ வந்து நான் என்ன பண்றேன், என்னோட ஹெச்டாப் அப்படின்னு இங்க ஒன்று இருக்கு இல்லைங்களா? ஸோ இது வந்து எனக்கு வேண்டாம். ஸோ நான் என்ன பண்றேன், இப்போ ஆக்சுவலாக ஹெச்டாப்புங்கிறது என்னன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ஹெச்டாப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான டூல். ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாப் அப்படிங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணிட்டு எதெல்லாம் வந்து நம்மளோட அப்ளிகேஷன்ல ரன் ஆகிட்டு இருக்கு, அது எவ்வளோ மெமரி வந்து நம்மளுக்கு கன்சியூம் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம பார்ப்போம் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இந்த கமாண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படிதான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நீட்டாக கலர் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ப்ளஸ் வந்து இது உங்களுக்கு ஒரு GUI மாதிரியே ஒர்க் ஆகும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் CPU அப்படிங்கிறத கிளிக் பண்ண முடியும். ஸோ இதுவே வந்து நீங்கள் ஹெச்டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் வந்து ஒரு ஃபிளாக் கொடுக்கணும். சப்போஸ் நீங்கள் மெமரி பார்க்கணும் அப்படின்னா ஃபிளாக்ல மைனஸ், அதாவது -m அப்படிங்கிறது நீங்க கொடுப்பீங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுவீங்க, அதில் ஒவ்வொரு தடவையும் கமாண்டை சேஞ்ச் பண்ணி தான் உங்களால் பார்த்துட்டு இருக்க முடியும். அதில் தான் நீங்க வந்து என்ன பண்ண முடியும்னா அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ண முடியும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு GUI மாதிரியே ஒர்க் ஆகும். CPU பேஸ் பண்ணி நீங்க பார்க்கணும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணா போதும் பாருங்க, உங்களுக்கு CPU ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ப்ளஸ் மெமரி நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா மெமரியில வந்து எது அதிகமாக இருக்கோ ஸோ அது வந்து பாட்டம் டு டாப்ல வருது. திரும்ப கிளிக் பண்ணீங்கன்னா டாப் டு பாட்டம்ல மாறிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒர்க் ஆகிற ஒன்று தான் பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்டாப் அப்படிங்கிற ஒரு டூல், ஒரு CLI. இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து GUI மாதிரி ஈஸியாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ரீசன்னால. ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் நான் இது சொல்ல வந்தேன். ஓகே, நம்ம இப்போதைக்கு நமக்கு இது தேவையில்லை. ஸோ நம்ம இதை எக்ஸிட் பண்ணிடலாம். ரைட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோட ஹெச்டாப்பை வந்து நான் எனக்கு வேண்டாம். ஸோ அதனால நான் அன்இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நான் இங்கிருந்தே என்ன பண்ணிக்கலாம், ஸோ பாருங்கள், நான் ஹெச்டாப் கிளிக் பண்ணிவிட்டு நான் இங்கிருந்தே அதை அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நம்ம CLIல எப்படி பார்த்தோம், கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ்ல எப்படி பார்த்தோம் அப்படின்னா டைரெக்டாக நம்ம என்ன பண்ணுவோம், brew uninstall htop அப்படின்னு கொடுத்தோம்னா அன்இன்ஸ்டால் ஆகும். கரெக்டுங்களா? பட் GUIல நம்ம ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு அப்படியே அன்இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ பாருங்க, அன்இன்ஸ்டாலேஷன் வந்து ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. பட் ஆனால் பாருங்க, இந்த என்கர்சர்ஸ் அப்படிங்கிறது அப்படியே இருந்துட்டே இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இது உங்களுக்கு தெரியாது, பட் அதுவே வந்து ஒரு நாளடைவில் நீங்க நிறைய ஃபைல்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்றீங்க, நிறைய வந்து டூல்ஸ் இன்ஸ்டால் பண்றீங்க, நிறைய CLI இன்ஸ்டால் பண்ணும்போது அதுக்கான டிபெண்டன்சி ஃபைல்ஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது கூடவே இன்ஸ்டால் ஆகும். ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு ஸ்பீட் டெஸ்ட் மாதிரிலாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது கூட வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு பைத்தான் அப்டேட்டாக இல்லை அப்படின்னா பைத்தான் 3 வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும். ஸோ இந்த மாதிரி அதோட டிபெண்டன்சி ஃபைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் இன்ஸ்டால் ஆகிட்டே வரும். பட் ஆனால் நீங்கள் மெயின் ஃபைல்லாம் ரிமூவ் பண்ணுவீங்க. நாளைக்கு உங்களுக்கு அந்த ஹெச்டாப் தேவையில்லைங்கும் போது, இல்லை ஸ்பீட் டெஸ்ட் தேவையில்லைங்கும் போது நம்ம அதை ரிமூவ் பண்ணால் அதோட டிபெண்டன்சிஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். நீங்கள் மேனுவலாக போய் ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி மாற்றணும். பட் நீங்கள் இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், பட் ஒரு 1 இயர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஒரு 1 மந்த்துக்கு அப்புறமோ ஒரு 6 மந்த்ஸ் 1 இயருக்கு அப்புறம் உங்களுக்கு இது எதோட டிபெண்டன்சி, இதை ரிமூவ் பண்ணால் எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமானு உங்களுக்கு தெரியாது. கரெக்டாக? ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டிய கமாண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா brew auto remove அப்படிங்கிற கமாண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த கமாண்ட் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு தேவையில்லாமல் அன்னெசரியாக உங்களுக்கு எதெல்லாம் தேவையில்லாமல் உங்களோட ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிட்டு இருக்கோ ஸோ அது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு இது கிளியர் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் என்னோட GUIல போய் பார்க்குறேன், இது இப்போ அப்டேட் ஆகல. ஸோ இப்போ கொஞ்ச நேரத்தில் இது அப்டேட் ஆகும். ஸோ நம்ம இதுலேருந்து இப்போதைக்கு பார்க்கலாம். வியூ லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், உங்களுக்கு ஃபார்முலா எல்லாமே ரிமூவ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போதைக்கு உங்களுக்கு இருக்கிறதுல casks மட்டும்தான் 3 வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இது வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது உங்களுக்கு இப்போ அப்டேட் ஆகலை, நான் ஒரு அப்டேட் கொடுக்குறேன். ரைட், திரும்ப இன்ஸ்டால் வரேன். ரைட், பாருங்க இப்போ போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ GUIல இருக்கிற ஒரு ப்ராப்ளம் என்னன்னு கேட்டால் இதான். ஸோ அது வந்து ஃபெச் பண்ணி நமக்கு எடுத்து டேட்டா கொடுக்குறதுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம CLI யூஸ் பண்ணுவோம். பட் GUI உங்களுக்கு வேணும், நான் அங்கேருந்தே யூஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு வந்து கமாண்ட் லைனில் போயிட்டு அது எதுன்னு செக் பண்ணி நான் பண்ணுறதுலாம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த Cakebrew அப்படிங்கிற GUI-யை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கு நான் சொல்லணும்னு நினச்ச வீடியோ. அடுத்த இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அதுவரையும் இணைந்து கற்போம். தேங்க்யூ.